എപ്പോഴും ശരണം വിളികളോടെ തുടങ്ങുന്ന നിരവധി ഭക്തിഗാനങ്ങൾ, അയ്യപ്പ ഭക്തിഗാനങ്ങൾ നമ്മൾ കേൾക്കുമ്പോഴും പള്ളിക്കെട്ട് ശബരിമലയ്ക്ക് എന്നുള്ള പാട്ട് അതിനൊരു പ്രത്യേകതയുണ്ട്. അതിനൊരു വളരെ ഒരു എനർജി, ഒരു പോസിറ്റിവിറ്റി എല്ലാവർക്കും തരാനുള്ള ഒരു കഴിവുണ്ട്. പല വേദികളിലും ആദ്യം പാടി തുടങ്ങുന്ന പാട്ടും അത് തന്നെയാണ്. ഭക്തിഗാനമേളകളിലൊക്കെ ആദ്യം പാടി തുടങ്ങുന്നതും ആ പാട്ട് തന്നെ. നമുക്കറിയാം, വീരമണിയും സോമുവും കൂടി ആലപിച്ച ആ ഗാനം അത് ഇപ്പോഴും ആളുകളുടെ മനസ്സിൽ നിറഞ്ഞു നിൽക്കുകയാണ്. എല്ലാവരും ഏറ്റുപാടുന്ന ഒരു പാട്ടാണ്. വീരമണി കണ്ണനോടൊപ്പം ന്യൂസ് 18 ചെന്നൈ സ്പെഷ്യൽ കറസ്പോണ്ടന്റ് സെൽവകുമാർ ചേരുകയാണ്. അവരുടെ സംസാരത്തിലേക്ക്. ഇരുമുടി താങ്കി ഒരു മനതാകി ഗുരുവെനവേ വந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கே சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. அகமும் குளிரவி அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா. பகலும் இரவும் உன்னாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. ஆரியங்காவின் ஐயனே சரணம் ஐயப்பா. பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா. கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. தமிழ் இப்போ தெலுங்கு கன்னடம் எங்க அப்பா பாடல ஆக்சுவலா. பட் இப்போ நான் தெலுங்கு கன்னடத்தில் பாடிருக்கேன். இருந்தாலும் மொழி தாண்டி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டகிரேஷன் என்ற ஆங்கிலம் சொல்லுவோம். இந்த தேசிய ஒருமைப்பாடு நமது பாரதம் இனத்தால் மொழியால், அதாவது நம்ம வேறுபட்டிருந்தா கூட வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத இந்த பள்ளிக்கட்டு பாடல நீங்கள் பாடலாம். ஏன்னா ஆந்திராவில் தெலுங்கு பேசக்கூடிய ஆட்களும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு தமிழில் பாடுவாங்க. அவங்க எல்லாருக்கும் மனப்பாடம். அதே மாதிரி கன்னடத்துலையும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில், நார்த் இந்தியாவில் இந்தி மொழி பேசும் மக்கள், அதே மாதிரி நம்மளுடைய மலையாள மொழி பேசும் மக்கள் எல்லோருமே அவங்க நாங்கள் கேரளாவில் கச்சேரி போவோம். நாங்கள் அவங்கள திருப்தி பண்ணுறதுக்காக மலையாளத்தில் பாட்டு பாட போவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சாமி மலையாளத்தில் பாடுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வீரமணி சாமி பாடின பாட்டு பாடு, பள்ளிக்கட்டு பாடுங்க, எங்கேயும் எனக்கு பாடு, பகவான் சரணம். அதே மாதிரி சரணம் சொல்லி கூப்பிடுவோம் அந்த சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம்